லக்னத்துல மாந்தி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லக்னத்துல மாந்தி இருக்கவங்க எப்படின்னா எந்த செயல் ஆரம்பிச்சாலும் தடங்கள் வரும். படிப்போ வேலையோ திருமணமோ எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா லக்னத்தை வந்து லிட்டரலா உங்க தலைமையில உட்காந்துருக்காரு, அவர் தான் வச்சு ஆட்டி படைக்கிறாரு. அவங்களாம் என்ன பெஸ்ட் பண்ணலாம்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. அதாவது அனாதை பிணங்களை இப்ப ஜிஹெச்ஓ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுங்க, அனாதை பிணங்கள் இருக்கும், அதை எடுத்து பிதைக்கிற சர்வீஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. அது எதுனா ஒரு நல்ல என்ஜிஓவா பார்த்து நீங்க அவங்களுக்கு காசு தரலாம். இல்ல சார் எனக்கு யாருன்னு தெரியல, அவங்க உண்மையிலே பண்றாங்களானே எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நம்ம ஈஸியா அனாதை பிணங்கள்லாம் எடுத்து பதிச்சிட முடியாது. அதுக்கு வந்து நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால துருன்னு போயிட்டு நான் ஏதோ பண்றேன்ட்டு கை வச்சிடாதீங்க. அதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு என்ஜிஓ மூலமா போங்க. அப்படி போக முடியல எல்லாம் பண்றவங்க கிட்ட பண்றோம். ஆமா, நீங்க நெட்லயே தேடி பாருங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க. திருவண்ணாமலையே எவ்வளவு பேர் அதெல்லாம் பண்றாங்க சன்னியாசிங்களுக்கு. இங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா ஒரு ஊர்லயும் இடுகாடு இருக்கு. அந்த இடுகாட்டை விட அந்த இடுகாட்டை வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச காசை கொடுங்க, உங்களால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி. இதெல்லாம் தோஷ நிவர்த்தி, இதெல்லாம் மாந்தி தோஷ நிவர்த்தி.